அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். சிம்மராசின்றது காலபுருஷ தத்துவம் 5வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சூரியன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் இருக்குது. மக நட்சத்திரத்துக்கு கேது அதிதேவதை, பூர நட்சத்திர சுக்கிரன் அதிதேவதை, உத்திர நட்சத்திர சூரியன் தான் அதிதேவதை. இது ராசி ஆண் ராசின்னு சொல்லுவாங்க. இந்த ராசி ஆண் ராசி. இது ஒரு நெருப்பு ராசி. இந்த ராசி ஒரு ஸ்திர ராசி. அதனால நெருப்பு தத்துவத்தில் பிறந்தனால ராஜ ராசி. இது சிம்ம ராசினால இது ராஜராசி. தளபதி ராசின்னு சொன்னோம் இல்லையா, கடகத்தை. இது ஒரு ராஜராசி. ஒரு நாட்டோட தலைவனாகிறதுக்கு சிம்ம ராசிக்காரங்களை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அந்த காலங்களில். இல்லை அந்த ராசியோ லக்னமோ ஏதோ ஒன்று அந்த சிம்மத்தை சம்மந்தப்பட்டால் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்கு அடிக்கடி சோம்பேறித்தனம் வரும், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், அது மாதிரி மூல வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது ஒரு நெருப்பு கிரகம். இது சூரியன் ஒரு நெருப்பு கிரகம். அதனால் இது நெருப்பு ராசின்னு சொல்லலாம். இந்த ராசியில் உள்ளவங்களுக்கு சூடு அதிகமாக இருக்கும் உடம்பு. அதனால் இவங்க ராத்திரியில் கண்ணு முழிக்காமல் இருக்கிறது, உடலில் சூடு ஏற்படக்கூடிய உணவுகளை தவிர்த்துக்கிறது, அதெல்லாம் நன்மை தரும். தினமும் சாப்பாட்டில் நெய் சேர்த்துக்கிறது இவங்களுக்கு நல்லது. காரத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஆனால் அதை குறைச்சிக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களை இவங்க கவனமோடு இயக்க வேணும். அடிக்கடி வண்டி வாகனங்களும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இவங்களுடைய வயது 70க்கு குறையாமல் இருக்கும். இவங்களுடைய அப்பா மாதிரி இவங்களுடைய எண்ணம், புத்தி, செயல் எல்லாமே இருக்கும். உடல் அமைப்பு கூட அப்பா மாதிரி இருக்கும். இவங்களுடைய கண் அப்பாவோட கண் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இயற்கையாகவே வேகமாக இருக்கக்கூடியவங்க சொன்ன சொல்லுக்கு உயிருக்கு சமமாக மதிப்பாங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றுன்னு சொன்னோம். அவங்க சொன்ன வார்த்தைகளை உயிருக்கு சமமாக மதிப்பாங்க. தனது பேச்சாலும் சரி, நடவடிக்கையாலும் சரி, எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. தைரியமானவங்க, மனதில் ஒன்று வெளியில் ஒன்றுன்னு பேச தெரியாது. நேர்மைக்கும் உழைப்புக்கும் இவங்க பேர் போனவங்க. உழைப்பாலேயே எல்லாத்தையும் அடையணும்னு விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. நேர் வழியிலேயே எந்த சூழ்நிலையிலையும் செல்வாங்க. இவங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி புதன்றதுனால இவங்களுக்கு சாமர்த்தியம், வாக்கு சாமர்த்தியம் அதிகம். எதையுமே பேசி ஜெயிச்சிருவாங்க. கொஞ்சம் கோபமும் இருக்கும், பிடிவாத குணமும் உங்களுக்கு இருக்கும். எந்த விஷயத்துலையும் கடுமையாக குழப்பம் அடைஞ்சு நல்லா அது யோசிச்சு அப்படின்னு வச்சிங்களேன். ஆனால் அதுக்கு 1க்கு 4 தரம் அப்படி கேட்டு இப்படி கேட்டு அதை பண்ணி இதை பண்ணி அப்படின்னு குழப்படைகிற மாதிரி இருக்கும். ஆனால் முடிவெடுத்ததுக்கப்புறம் ஸ்திரமாக இருப்பாங்க. நீண்ட ஆலோசனைக்கு அப்புறம் தான் முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நீங்கள் வச்சுக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு எடுக்க மாட்டாங்க. புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக முடிவெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பணத்துக்கு முக்கியத்துவம் அளிக்க மாட்டார்கள் சிம்மராசிக்காரர்கள். இவங்க பொதுவாக பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இவங்க ஒழுக்கக்கேடான விஷயங்கள் எதையும் செய்யக்கூடாது. அதில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது மாதிரி குடும்பம், இவங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி புதன். அதனால் குடும்பத்தில் ஒரு அமைதி, அழகு இதெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு பெற்றோர்கள் மூலமாக இவங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கும். சிம்மராசிக்கு 9வது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய், அது பாதகஸ்தானமாக இருக்குது. அதனால் அப்பாவோட கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது அம்மா தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இவங்க கூட பிறந்தவங்க மேலே அதிக பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க. சிம்ம ராசிக்கு தொழிலுக்கு அதிபதி சுக்கிரன். அதனால் இப்போ நம்ம ஜோசியத்தில் சுக்கிரன் யாருன்னா கலத்திரக்காரகன். ஆனால் இவருக்கு தொழில்காரகனாக இருக்காங்க, கர்மாதிபதியாக இருக்காரு. சிம்ம ராசிக்கு பொதுவாக அவங்க படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காது. இவங்க அதே மாதிரி தொழில் பண்ணுறதை காட்டிலும் வேலைக்கு போகிறது தான் நல்லது. கல்யாணத்துக்கு அப்புறமே உங்களுக்கு வேலையிலலாம் உயர்வு கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு 40 வயசுக்கு மேலே யோகங்கள் கிடைக்கும். அதாவது பொதுவாக உங்களுக்கு எப்படின்னா சின்ன வயசில் இவங்க படிப்பாங்க, வேலைக்கு போகிறது, படித்த வேலை கிடைக்காது, வேலையில் போகிறது பயங்கர பிரச்சனைகள்,
அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேலையெல்லாம் நல்லபடியாக அமையும். ஒருவேளை கல்யாணம் ஆகாட்டும் 40 வயசுக்கு மேலே அவங்க யோகக்காரங்களாக இருப்பாங்க. இவங்க வந்து தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கூட இவங்க வந்து யாரையும் கூட்டு சேர்க்காம தனியாக தான் தொழில் பண்ணணும். கூட்டு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடாது. இரத்த சம்பந்தமான உறவுகளோட இவங்க கூட்டு தொழில் பண்ணக்கூடாது. தொழில் பண்ணுறவங்களா தான் இவங்க தலைமை பதவியில் இருக்கக்கூடாது. இவங்க அதில் வந்து இவங்க சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு தொழிலாளியாகவே இவங்களை ட்ரீட் பண்ணணும். ஏற்றுமதி இதெல்லாம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். உணவுத்துறை அதெல்லாம் உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொருளாதார நிலை இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, குடும்பத்தோட அதிபதியும் தனாதிபதியும் ஒன்று தான், புதன் தான். அவர் தான் லாபாதிபதியும் அவர் தான், புதன் தான். அதனால் பொதுவாக இவங்களுக்கு பொருளாதார நிலையில் நல்லா சிறந்து விளங்குவாங்க. இவங்க வந்து வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இன்னொரு தொழில் மூலமாக அது மூலமாக இவங்களுக்கு நிறையா லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகள் பல பேர் இந்த ராசியில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. இவங்க வந்து அரசாங்கத்தில் ஒரு நிறுவனத்தில் இருக்காங்கன்னா மேலதிகாரிகள் எல்லாத்தையும் இணக்கமான சூழ்நிலை இருக்கும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் இவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இவங்க வந்து பணம் சம்மந்தப்பட்ட இந்த இதுலேயும் வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அதனால வந்து எந்த விஷயத்தில் முடிவெடுக்கும் போதும் மற்றவங்கள்ட்ட ஒரு ஆலோசனையும் கேட்டு அதுக்கப்புறம் ஆலோசித்து முடிவெடுக்கிறது தான் நல்லது. குறிப்பாக வீடு, வாகனம், மனை வாங்கும்போது கவனமாக இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத நஷ்டம் வரும். பணம் சம்பந்தப்பட்ட இடங்கள்லையும் சரி, குடுக்கல் வாங்கலையும் சரி கவனமாக இருக்கணும். வீடு இவங்களுக்கு வந்து வீடு மனைக்கான அதிபதி செவ்வாய்னால கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாகனங்கள் அமையும். பிறக்கும் போதே உங்களுக்கு வீடு இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அதை அனுபவிக்க முடியாத நிலைமைகளும் இருக்கும். எந்த சொத்து வாங்கிறதா இருந்தாலும் தனித்து வாங்காமல் அப்பா பேரோ அம்மா பேரோ குழந்தைங்க பேரோ அதை சேர்த்துக்கிட்டு வாங்கினாங்கன்னா நல்லது. அதான் வந்து நிலச்சிருக்கும். இவங்களுக்கு வந்து அனுகூலமான திசைகள் கிழக்கு, தெற்கு, இந்திர மூலை, வாயு மூலை, ஈசான்ய மூலையெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இவங்க வந்து கட்டின வீட்டையும் வாங்கலாம், இவங்க இடம் வாங்கி வீடு கட்டலாம். ரெண்டுமே இவங்களுக்கு நல்லதாக இருக்கும். இவங்களுக்கு வந்து கன்னி மூலை, தென்மேற்கு மூலை, இவங்க இதில் வந்து கொஞ்சம் உயர்வாக இருக்கிறது நல்லது. வீட்டில் வந்து துளசி, வில்வம், நெல்லி, எலுமிச்சை இதெல்லாம் வந்து வளர்த்தாங்கன்னா யோகங்கள் கூடி வரும். வாகனங்கள் வந்து பொதுவாக சிம்மராசிக்கு வாகன யோகம் உண்டு. அதுவும் கண்டிப்பாக கார் வாங்குவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பொதுவாக சிம்மராசிக்காரங்க வந்து முக்கியமான அதிகாரிகளாக இருக்கிறதுனால அதிகாரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா நிறையா இருக்குது. இவங்களுடைய வாழ்க்கை துணை, இவங்களுடைய வந்து கல்யாணம் பண்ணி இவங்க வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்கன்னா நல்ல குணம், தாராள மனமும் இருக்கும். சிலருக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். சொந்தத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, அந்நியத்தில் தான் நடக்கும். இவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை இருக்காங்களே, இவங்களை காட்டிலும் கல்வி அனுபவத்திலலாம் உயர்ந்தவங்களாக இருப்பாங்க, அதிக தகுதியாக இருப்பாங்க, கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பாங்க, சிக்கனமாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க, நல்லா பேசுகிறவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இவங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கிறதுக்கு இது இருக்குது. வாழ்க்கை துணைனால தான் இவங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வீடு வாங்குறது, மனை வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். எந்த சூழ்நிலையிலையும் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை தரும். 5ஆம் இடத்துக்கு அதிபதி குருவாக இருக்கிறதுனால இவங்களுடைய குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பானவங்களாக இருப்பாங்க, தெய்வாம்சம் பொருந்தினவங்களாக இருப்பாங்க. ஆண் குழந்தைகள் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். குழந்தைகள் வந்து இவங்களை காட்டிலும் புத்திசாலியாக இருப்பாங்க. கல்வியில் வந்து சாதனை புரியக்கூடியவங்களா இவங்களுடைய குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சிம்ம ராசிக்கு உண்டான தொழில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் அது பார்க்கலாம். ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதெல்லாம் அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தனியார் இதில் இருந்தாங்கன்னா கம்ப்யூட்டர் இந்த மாதிரி அந்த ஆஃபீஸில் வந்து ஜிஎம், சிஇஓ இதெல்லாம் அவங்களாம் இருப்பாங்க. இராணுவம், காவல்துறை சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழிலையும் இருப்பாங்க.
மார்க்கெட்டிங், ஏற்றுமதி இறக்குமதியிலையும் இருப்பாங்க. இவங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள்னா மேஷம், தனுசு, கும்பம். இந்த ராசியில் கல்யாணம் பண்ணாங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும். பொருந்தாத நட்சத்திரங்கள், மகத்துக்கு ஆயில்யம் புனர்பூசம் பொருந்தாது, பூரத்துக்கு ஆயில்யம் புனர்பூசம் ரோஹிணி பொருந்தாது, உத்தரத்துக்கு சித்திரை விசாகம் பொருந்தாது. பொதுவாக இவங்க ஜாதகத்தை பார்த்து தான் பொருத்தங்களை முடிவு பண்ணணும். இது ஜென்ரலான பதிவுகள், இது எல்லாருக்கும் பொதுவான பதிவுகள். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இவங்களுடைய பலம் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறது, எதையும் சிறப்பாக அவங்க வசீகரமாக இருக்கிறது, எந்த சூழ்நிலையும் வாக்கு தவறாமல் இருக்கிறது, மேல் மட்டத்திலேயே இவங்களுடைய தொடர்புகளை வச்சுக்கிறது, இதெல்லாம் இவங்களுடைய பலம்னு சொல்லலாம். பலவீனம்னா முன்கோபம், பிடிவாதம், அதிகமாக என்ன சொல்ல வேகமாக இருக்கிறது, சும்மா பரபரன்னு இருக்கிறது, அந்த மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு பலவீனமாக இருக்கு. நிதானமாக இருக்கணும். ஹோரைகள் பொதுவாக சூரியன், சந்திரன், குரு உரைகள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய மகா நட்சத்திரத்துக்கு இஷ்ட தெய்வங்கள்லாம் விநாயகர், சிவன். இதை கும்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப நன்மைகள் நடக்கும். கிழக்கு தெற்கு வாசல்கள் நல்லாயிருக்கும். 1, 3, 7 இந்த எண்கள் நல்லாயிருக்கும். ஞாயிறு, புதன், வியாழன் இந்த கிழமைகள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். வெள்ளை, சிவப்பு நிறங்கள் நல்லா இருக்கும். இவங்களுக்கு உகந்த மாதங்கள் சித்திரை, ஆவணி, மார்கழி. இந்த மாதங்கள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரத்துக்கு சிவனையும் வணங்கலாம், மகாலட்சுமியும் வணங்கலாம். உகந்த தெய்வங்களாக இருக்கும். இவங்களுக்கு தெற்கு, கிழக்கு இந்த திசைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைகளாக இருக்குது. இவங்களுடைய எண்கள் 1, 3, 6 இந்த எண்கள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஞாயிறு, வியாழன், வெள்ளி கிழமைகள் இவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வெள்ளை, சிவப்பு, லைட் கலர்ஸ்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கலர்கள். இவங்களுக்கு சித்திரை, ஆவணி, மார்கழி, பங்குனி இந்த மாதங்கள் இவங்களுக்கு பொதுவாக சிறப்பாக இருக்கும். உத்திர நட்சத்திரத்துக்கு அவங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் சிவன், ஐயப்பன், ஊரில் கிராம தேவதைகள்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வங்கள்லாம். உத்திர நட்சத்திர சிறப்பான திசைகள் கிழக்கு, வடக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 3, 5. அவங்களுக்கு நல்ல கிழமைகள் ஞாயிறு, புதன், வியாழன் இந்த கிழமைகள்லாம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர்கள் பச்சை, வெள்ளை, சிவப்பு இதெல்லாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக இருக்கிறது. மாதம் பார்த்தோம்னா சித்திரை, ஆவணி, கார்த்திகை, மார்கழி இந்த மாதங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இதை பார்த்துன்னு நீங்கள் இது பண்ணிக்கோ. உங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் பார்த்துங்க. அதெல்லாம் ஜென்ரலான பலன்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கேளுங்க, கமெண்ட்டில் பதிவிடுங்க. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.